அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், டூ ஸ்டோக் என்ஜினில் ப்ராசஸ் பற்றி, அதில் மெக்கானிசம் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது டூ ஸ்டோக் என்ஜின்ஸுன்ற ஒரு சின்ன ட்ரோவிங் ஒன்று பார்ப்போம். இதுதான் டூ ஸ்டோக் என்ஜினில் பிஸ்டன் இருக்கிற இடம். ஓகே, இதில் இந்த இடத்துல இப்போ பெட்ரோல் இன்ஜின், டூ ஸ்டோக் இன்ஜினில் பெட்ரோல் இன்ஜினும் இருக்கி, டீசல் இன்ஜினும் இருக்கி. பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் இவடத்தை தான் ஸ்பார்க் பிளக் இருக்கும். அதாவது ஹை வோல்டேஜில் ஸ்பார்க்கை ஒரு சின்ன ஒரு நெருப்பு ஏற்படுத்துகிற ஒரு இடம். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன இடத்துல கெப்பில் இவடத்தை இருக்கின்ற பிஸ்டன் இருக்கும். பிஸ்டன் இவட கஜன் பின் கனெக்ட் ஆகி ரூட்டோட கனெக்ட் ஆகி இந்த இடத்துல எது இருக்கும், கேம் சாஃப்ட் இருக்கும். ஓகே, கேம் சாஃப்ட் இப்படி இருக்குன்னு வைங்களேன், இவடத்தை கனெக்ட் ஆகிருக்கும். கேம் சாஃப்ட் சுற்றி 180க்கு வந்து அடுத்தது 360க்கு போகும். 360க்கு ஃபுல்லாக போனால் கேம் சாஃப்ட் ஃபுல்லாக ஒரு தரம் சுற்றும். 360, 180, 60. இப்போ பிஸ்டன் டிடிசிலேருந்து பிடிசி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றது ஒரு அடிப்பு, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறது இன்னொரு அடிப்பு. ஓகே, இப்போ முதலாவது இந்த இடத்துல என்ன இருக்கி முசலம் இருக்கின்றா, இதுதான் டூ ஸ்டோக்கில். இதுக்குள்ளே ஒரு சின்ன இடம் இருக்கி, ஒரு உள்ளமைப்பு ஒன்று இருக்கி. இது இவடத்த ஒரு சின்ன துளை இருக்கி, இதோட கனெக்ட் ஆகி இந்த இடத்தோட கனெக்ட் ஆகி இந்த துளையோட கனெக்ட் ஆகி அடுத்தது வெடிப்பு நடந்து, அதாவது டீசலோ பெட்ரோலோ வெடித்து புகை வழியாகிற, அதாவது கழிவு வழியாகிற இடத்துக்கு இவ்வளோ தோன்றிக்கு. இது ரெண்டையும் துறக்கிறதுக்கு மூடுறதுக்கு ஃபோர் ஸ்டோக் மாதிரி வாழ்வதுகள்லாம் இல்லை, அந்த சிஸ்டம் இல்லை. இது எது செய்யும்னு சொன்னால், இந்த என்ஜின் இந்த பிஸ்டன் இதை தாண்டி வரக்குள்ளே, இதை தாண்டி கீழே இறங்கும்போது, பிஸ்டனை தாண்டி கீழே இறங்கும்போது இது ரெண்டும் அதே டைமில் ஓப்பன் ஆகும். அதாவது இது நான் இந்த வழி இப்போ இப்போ இவ்வளோதான் இதில் அமைப்பு. இதுக்கு பிறகு இதில் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். முதலாவது இந்த இடத்துல, அதாவது டிடிசிலேருந்து பிடிசி இந்த இடத்துலையே என்ன இருக்கி, இந்த இடத்துலையே பிஸ்டன் இருக்கி. இதிலிருந்து கீழே வார, இப்போ இந்த இடத்துலேருந்து கீழே வர முதல் அடிப்பு, மேலே ஒரு ரெண்டாவது அடிப்பு. கீழே வாரத்துக்கு முதலில் நடக்கும்னு பார்ப்போம். கீழே இருக்கிற டைமில் இதுக்குள்ளே நெருக்கப்பட்டு இருக்கும்னு சொன்னால், பெட்ரோல் கலவை டீசலாக இருந்தால் ஏர் இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் எப்போவுமே பெட்ரோல் இன்ஜின் வச்சா இதுக்குள்ளே பெட்ரோலும் யாரும் கலந்து பெட்ரோல் யார் கலவை இதுக்குள்ளே இருக்கும், மிக்சர் இருக்கும். இப்போ நெருக்கி இருக்கிற டைமில் எதுக்கு ஸ்பார்க் பிளக்குக்கு கரண்ட் வந்து சின்ன நெருப்பு துளி ஏற்படுத்தும். அதுக்கு பிறகு நெருக்கப்பட்ட இந்த பெட்ரோல் வெடித்து என்ன செய்யும்னா பிஸ்டண்டை தலையை தள்ளும். இப்போ பிஸ்டண்டை தலையை தள்ளின உடனே இதுக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நான் இதை அழிக்கேன். இப்போ பிஸ்டன் எங்கே போகும்னு சொன்னால், இங்கே வரும் பிஸ்டன். இங்கேருந்து இந்த தொண்டுக்கு மட்டும் பிஸ்டன் வரும். வந்து பிஸ்டன் இந்த அளவுக்கு வந்து நிற்கும். இப்போ இதுக்குள்ளே இடைவெளி இந்த அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கும். வெடித்த புகை இப்போ கீழே வந்து வெடித்ததுக்கு அப்புறம், அதாவது வெடிப்பு நடந்ததுக்கப்புறம் முதலாவது என்ன உள்ளிழுப்பு நடந்திருக்கும், ரெண்டாவது நெருக்கல் நடந்திருக்கும், கம்ப்ரெஷன் நடந்திருக்கும், மூணாவது வெடிப்பு. இப்போ வெடிப்பு நடந்து பிஸ்டன் ஒரு புஷ் ஆகி கீழே வந்துட்டு, இப்போ அதில் வெடித்த புகையெல்லாம் இதுக்குள்ளே வரும். இப்போ கீழே மேலேருந்து கீழே வரக்குள்ளே பிஸ்டன் இதுக்குள்ளே என்னையும் சொன்னால் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இப்போ மேலேருந்து உள்ளுக்கு வரக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் கலவையில் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ப்ரெஷரால் இந்த வழியால் வந்து இதுக்குள்ளே ஜம்மாகி பாயும். இந்த பிஸ்டன் அமைப்பு கொஞ்சம் இப்படி உசந்த மாதிரி இருக்கும், அதால் இப்படி அடிக்கும். புகையெல்லாம் இதுக்குள்ளே வரும், அதாவது கழிவு புகையெல்லாம் இதுக்குள்ளே வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், இது இவடத்த ஒரு வழி, இவடத்தையோ ஒரு வழி இருக்கும் கனெக்ட் ஆகி, அது வந்துட்டு கார்பரேட்டராக கனெக்ட் ஆகிருக்கும். உள்ளுக்குள்ளே எது வாரத்துக்கு, ஃபியூல் வாரத்துக்கு ஒரு வழி. இப்போ அடுத்தது இப்போ பிஸ்டன் எங்கே மேலே போகும். இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும். இப்போ இதுக்குள்ளே என்ன இந்த புகையெல்லாம் வழியாகிட்டு வெடித்த புகையெல்லாம் இதுக்குள்ளே திருப்பி ஃபியூல் நிரம்பிட்டு திருப்பி நெருக்கும். திருப்பி நெருக்கி பிஸ்டன் இப்போ மேலே போகும்.
பிஸ்டன் இப்போ எங்கே போகும், மேலே போகும். இப்போ மேலே போய் இந்த அளவுக்கு இந்த வழி என்னையும் ஓப்பனாக அந்த வழியை அடைச்சிடும். இப்போ புகையும் போகையிலாம் இந்த வழியால் எதாவது வரையலாம், பெட்ரோலும் வரையலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து திருப்பி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு உள்ளுக்குள்ளே வந்த ஃபியூல்லாம் திருப்பி நெருக்கப்பட்டு திருப்பி வெடிச்சு இப்போ கீழே போகும், புகை வழியாகும். இப்போ ஒரே டைமில் 2 துவாரமும் திறக்கப்படுது. இதால் பிஸ்டனால் திறக்கப்படுது. இந்த பிஸ்டன் இந்த வழியால் திறக்கப்படுது. ஆனால் இந்த வழியாலையும் புகை போகலாம் தானே, அதாவது கழிவு ஏன் போகலாண்டா திறக்கப்படுற அந்த டைமில் இதுக்குள்ளால் என்ன வரும், இந்த இடத்துக்குள்ளால் இந்த அமைப்புக்குள்ளால் என்ன வரும், இங்கேருந்து இந்த அமைப்புக்குள்ளால் ஃபியூல் வரும். இதால் போகலாம், இதால் தான் போகலாம். அப்போ இதால் வெளியேகும். இப்போ இது மேலே போகிற டைமில், இந்த பிஸ்டனுக்குள்ளேருந்து மேலே போகிற டைமில் இதுக்குள்ளே ஒரு வெற்றிடம் உருவாகி ஃபியூலுக்குரிய வெற்றிடம் உருவாகும். அதனால் கார்பரேட்டர்லேருந்து இங்கேருந்து ஃபியூல் வரும். இவ்வளோ தான் நடக்கிற மெக்கானிசம். இது 4 ஸ்டோக் டீசல். இதை ஏன் 2 ஸ்டோக்னு சொல்கிறோம்னு சொன்னால், மேலேருந்து முதலாவது கீழே வரும்போதே இதுதான் மேலரிக்கக்குள்ளே இருந்த இந்த கேம் சாஃப்ட்வேர் அமைப்பு கீழே வரும்போதே 180 வகை சுற்றிடும். 180 வகை கீழேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலே முதலாவது மேலேருந்து கீழே வரும்போதே 2 விஷயம் நடந்துடும். என்ன, உள்ளிழுப்பும் அடுத்தது அதாவது முதலாவதுலேயே உள்ளிழுப்பும் கொம்ப்ரெஷன் நடந்துடும். 2ஆவதில் வெடிப்பும் வெளியாட்டல் எக்ஸாக்டில் நடந்துடும். அதனால் இது ரெண்டு அடிப்புகள்லையே இது பவர் ஏற்படுத்துது, பவரை உருவாக்குது. அதனால் இது 2 ஸ்டோக் என்ஜின்னு சொல்கிறோம். இதாவது காரணம். இதில் சில சின்ன விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால், இதுக்கும் 4 ஸ்டோக்குக்கும் 2 ஸ்டோக்குக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொன்னால், 4 ஸ்டோக்கில் வந்துட்டு அதுக்குன்னு சொல்லி வால்வு அமைப்புகள் இருக்கும். பெட்ரோலை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு, கழிவு அது என்ன புகை வெளியாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேல்வ் இருக்கும். வேல்வுக்கு மெக்கானிசம் இருக்கும். சீப்பு தண்டுகள் இதுகள்லாம் இருக்கும். கேம் சாஃப்ட் அதுகள்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. எதுக்கு, இந்த 2 ஸ்டோக் என்ஜினுக்கு. இந்த 2 ஸ்டோக் என்ஜின் வந்துட்டு அது ஒரு எளிமையான அமைப்பு. அது கொஸ்ட்டு குறைய, பாரம் குறைய, அடுத்தது வந்துக்கிட்டு வினைத்திறன் நிற்கிது. இதில் சில குறைபாடுகளும் இருக்கி. அதை விட என்ன சொன்னால், சில டைமில் எரியாத பெட்ரோல் வந்துட்டு இதால் வெளியே வாய்ப்பு இருக்கு. அதால் பெட்ரோல் கசிவு, அதாவது எரிபொருள் கசிவு, அதாவது நம்ம அனுப்புகிற முழுமையான ஃபியூல் கலவை வந்துக்கிட்டு எரியத்துக்குரிய வாய்ப்பு இல்லை. ஒரு சிறிய கழிவு, அதால் பெட்ரோல் நிறைய எடுக்கும். இதுக்கு அதாவது இந்த என்ஜின் யூஸ் பண்ணுறதால ஃபியூல் நிறைய எடுக்கும். இப்படி பிரச்சனை. அதுக்கு 4 ஸ்டோக்கில் வந்துட்டு அதுக்கு சரியான வால்வு அமைப்பு இருக்கிறதால, டைமிங்கும் இருக்கிறதால நம்ம அனுப்புகிற 100% பெட்ரோல் வந்துட்டு மேக்ஸிமம் 98-99% பெட்ரோல் நம்மளோட ஃபியூல் வந்துட்டு எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் அந்த என்ஜினில் கூடுதலான ஒரு வினைத்திறன் பெட்ரோல் விஷயத்தில். ஆனால் இங்கே வந்துட்டு பவர் அதிகம். இங்கே வந்துட்டு 2 ஏன் பவர் அதிகம்னுச்சுன்னா, 4 ஸ்டோக்கில் 4 அடிப்பு நடந்ததுக்கு பிறகு தான் ஒரு 320 வகை சுற்றும். எது, கிரேங்க் சாஃப்ட். இங்கே ரெண்டு தடவையிலே மேலே போய் கீழே வர இதிலேயே 320 வகை சுற்றிடும். அதனால் இங்கே பவர் கூட. இதுதான் இந்த 2 ஸ்டோக் என்ஜினில் இருக்கிற மிக மெக்கானிசம் அண்ட் பிரின்சிபல்ஸ். இவ்வளவு தான் இதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம். அடுத்தது இதில் புதுசாக சொல்கிறதுக்கு இது வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அங்கால என்னென்ன கனெக்ட் இருக்கும்னு சொன்னால், இந்த கிரேங்க் சாஃப்ட் வந்துட்டு அங்கால கியர் பாக்ஸுக்கு கனெக்ட் ஆகி போகும். கியர் பாக்ஸ்லேருந்து அதுக்கு அங்கால எங்கே போகும், வீலுக்கு போகும். இப்படி அதுக்கப்புறம் பிரேக் சிஸ்டம் அப்படி இப்படிலாம் நிறைய இருக்குது வாகனத்தில். இது வந்துட்டு எங்கே யூஸ் ஆகுன்னு சொன்னால், பழைய ஆட்டாக்களில் யூஸ் ஆகும். இதில் வந்துட்டு குறைபாடு வந்துட்டு சவுண்ட் கூட. பழைய 2 ஸ்டோக் ஆட்டாக்கள்லாம் தெரியும், நல்ல சவுண்டாக இருக்கும். இதில் அதை விட இதுக்கு சவுண்ட் கூட. அப்படின்னு சில குறைபாடுகளே இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் பயன் எங்கே அதிகமாக தேவையோ அந்த சந்தர்ப்பங்களில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் டீசல் என்ஜினும் இருக்குது. இது இப்போ நான் சொன்னது பெட்ரோல் என்ஜினில் வந்துக்கிட்டு இங்கே என்ன இருக்கும், இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஆனால் டீசல் என்ஜினில் இந்த இடத்துல என்ன இருக்கும், இன்ஜெக்டர் இருக்கும். டீசல் இன்ஜெக்ட் பண்ணுற இன்ஜெக்டர் இருக்கும். யார் சூடாகின யாரில் தான் டீசல் சிதறப்பட்டு அந்த இது வெடித்து பிஸ்டனை தள்ளுற மாதிரி அங்கே அமைப்பு இருக்கும். இப்படி டீசல் என்ஜின்லாம் கூடுதலாக வந்துட்டு மெரின் இன்ஜினியரிங்லாம் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய பயன்பாடுகள் இதில் இருக்குது. உங்களுக்கு இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அத்தீஃப் ஆ வா இங்கே பேர் இங்கே சவுண்ட்